கோயமா சாப்பிடுவோமே. தமிழ்நாட்டில் படித்தவனுக்கே வேலை இல்லை, நீ படித்து என்னடா பண்ண போகிற? துபாயில் போய் கொட்டாகம் மேய்க்க போறியா? ரோடு கூட்ட போறியா? இல்லை வெளிநாடு போய் பாத்ரூமு கழுவ போறியா? சொல்லுடா, நீ சொல்லுடா டே. தமிழ்நாட்டில் கரண்ட் வசதி இல்லை, தமிழ்நாட்டில் கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. தமிழகமே இருண்டு கிடக்கு, உனக்கு எப்போ விடிவு காலம் வரும்னு தெரியலை. தமிழ்நாடே இருண்டு கிடக்கு, நீ படித்து உனக்கு எங்கே வெளிச்சம் வரப்போகுது? நீ படித்து எங்கே விளங்க போகிற? சொல்லுடா, நீ சொல்லுடா. தமிழ்நாட்டில் தண்ணியும் இல்லை, கரண்ட் வசதியும் இல்லை. படித்தவனுக்கு வேலை இல்லை, நீ படித்து என்ன பண்ண போகிற? நீ படித்து என்ன கிழிக்க போகிற? படித்தவனுக்கே எனக்கு கிட்ட இருக்கான், நீ படித்து என்ன படுங்க போகிற? தமிழ்நாடே இருட்டில் கிடக்கு, நீ படித்து இங்கே என்ன பண்ண போகிற? அதுக்கு பதிலாக நீ ஒரு எருமை மாடை வாங்கி மேய்ச்சிடலாம். கந்து வெட்டி வாங்கி படிக்கிறதுக்கு பதிலாக அதே கந்து வட்டிக்கு வாங்கி நீ எருமை மாடு மேய்ச்சிடலாம். சொல்லுடா நானே தன்னே தன்னே. தமிழ்நாட்டில் இருண்டு போய் கிடக்கு, உனக்கு எப்படி வெளிச்சம் வர? தமிழ்நாடே இருண்டு போய் கிடக்கு, உனக்கு எப்படி வெளிச்சம் வரும்? இப்போவே பிச்சை எடுக்கிறாங்க, உன்னை கொஞ்ச நாள் சோத்துக்கு பிச்சை மக்களை எடுக்க விட்ருவாங்க. விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, கரண்ட் வசதியே இல்லை, விவசாயத்துக்கு ஒரு உதவியும் இல்லை. லாஸ்டில் சோத்துக்கு பிச்சை மக்கள் எடுக்க போகுது. இந்த அரசியலுக்கு தான் வளைச்சி வளைச்சி ஓட்டு போடுறீங்க மக்களே. மக்களே, வீணா போன மக்களே, இந்த அரசியலுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல அரசியலாக இருந்தால் உங்களையே கையில் பிடிக்க முடியாது.